தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையை திருத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி சிலோன் சூப்பர் டீசலின் விலை 18 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 331 ரூபாவாகும். எவ்வாறாயினும் ஏனைய விலைகளில் மாற்றமில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்டம் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்களை புறம் தள்ளி தையிட்டியில் நிர்மாணிக்கப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அதன்போது தையிட்டி விகார அமைந்துள்ள பகுதியிலுள்ள தனியாருக்கு அருகிலுள்ள விகாரை காணிகளை வழங்குவதற்கு அல்லது அவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதற்கான அனுமதியினை உத்தியோகபூர்வமாக வழங்கியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் 2 வாரமாக நாடளாவிய ரீதியில் தடைப்பட்ட கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் யாழ் மாவட்டத்திலும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 வாரங்களுக்குள் தேங்காய் விலை நிச்சயமாக குறையும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தவிசாளர் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இன்னும் 2 வாரங்களில் 200 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் சாந்த ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தற்போது 250 அளவில் உள்ள ஒரு தேங்காய் விலை எதிர்காலத்தில் 180 முதல் 200 வரை குறைய வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாணத்தில் புதிய 3 கைத்தொழில் மையங்களை அமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெறும் மாபெரும் ஒன்றுகூடல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த கைத்தொழில் மையங்களை காங்கேசந்துறை, பரந்தன் மற்றும் மாங்குளம் ஆகிய பகுதிகளில் நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை புலம்பெயர் நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு இந்த திட்டங்களில் முதலீடு செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்த கைத்தொழில் மையங்களை அமைப்பதன் மூலம் வடமாகாணத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்பையும் பெற்றுக்க முடியும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். காலி கினிதும பகுதியிலுள்ள விடுதியொன்றில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு குறித்த விடுதியின் உரிமையாளர் உள்ளிட்ட 3 கொல்லப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக 7 காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. பணப்பிரச்சினை காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த விடுதியின் உரிமையாளர் கொலை சம்பவம் ஒன்றின் சந்தேக நபர் என காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். சம்பவத்தில் உயிரிழந்த 3வரும் மதுபானம் அருந்திய சந்தர்ப்பத்தில் இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. ஒந்தொருளியில் பயணித்த அடையாளம் தெரியாத இருவரினால் T56 ரக துப்பாக்கியால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உயிரிழந்த 3வரையும் இலக்கு வைத்து சுமார் 25 தடவைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் பனங்கல, கினிதும மற்றும் அம்பலாங்குடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர். மக்களின் காணிகள் மக்களுக்கே உரித்தாக வேண்டும் எனவும் வடக்கின் காணி பிரச்சினை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு வெகு விரைவில் மக்களுக்கு மீண்டும் காணிகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டின் அபிவிருத்திக்காக அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டின் எந்த பகுதியிலும் காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக கட்டாயமாக மாற்று காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அசுத்ம வேலை திட்டத்தில் இருந்து விலகி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார்.
அஸ்வஸ்ம வேலைத்திட்டத்தில் பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றன. எனவே அதனை நிவர்த்திப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து காவல்துறையினருக்கு அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குற்றவாளிகள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை காவல்துறையினருக்கு தெரிவிக்க இந்த விசேட எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தகவல் அளிப்பவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் காவல்துறையினருக்கு தகவல்களை வழங்குவதற்காக காவல்துறை 1997 என்ற குறுகிய தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள அரசு வேலைக்கு 30,000 வெற்றிடங்கள் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக காவல்துறை திணைக்களத்தில் அதிகளவான வேலை வாய்ப்புகள் உள்ளதாகவும் தமிழ் மொழி மூல காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் காவல்துறை வேலைக்கு இளையோர் இணைய முன்வர வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி தமிழ் இளைஞர் யுவதிகள் சேவையில் இணைய வந்தால் 9,000 பேர் வரை ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மலையகத்திற்கான தொடர்ந்த போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கொட்டகலை மற்றும் தலவாக்கலை தொடர்ந்து நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக மலையகத்திற்கான தொடர்ந்த போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மண்மேட்டை அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு துறைமுகத்தின் பண்டார்நாயக்க முனையத்தில் உள்ள கொள்கலன் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக அதன் ஒரு பகுதி முற்றாக எரியுண்டுள்ளது. நேற்றிரவு 7:45 அளவில் குறித்த பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டது. இந்த தீப்பரவலை கொழும்பு துறைமுக தீயணைப்பு துறையினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன் ஒன்றிலே தீப்பரவல் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் தொடர்ந்து மோதி போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஈரப்பெரியகுளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று காலை 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. யாழிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற தொடர்ந்து இன்று காலை 9 மணியளவில் வவுனியா அவசரப்பட்டிய பகுதியில் தொடர்ந்து கடக்க முற்பட்ட மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதியான 44 வயதுடைய போக்குவரத்து போலீசார் காயமடைந்துள்ளார். இந்த நிலையில் காயமடைந்த போலீசார் வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் ஈரப்பெரியகுளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா கட்குழி பகுதியில் இளைஞர் குழு வீதியால் சென்றவர்களை வழிமறித்து வாள் பொல்லுகளால் தாக்கி அவர்களிடம் பணம் பறித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. இதன்போது போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவித்தும் அவர்கள் வரவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா மகா வித்தியாலயம் முன்பாக உள்ள வீதி மற்றும் கட்குழி செல்லும் வீதி என்பவற்றில் மது போதையில் வாள்கள் பொல்லுகளுடன் நின்ற இளைஞர் குழு ஒன்று குறித்த வீதிகளில் கற்களை போட்டும் போத்தல்களை உடைத்தும் வீதியால் சென்றவர்களை வழிமறித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி படம் பறித்துள்ளனர். இதன்போது 2 மோட்டார் சைக்கிள்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தலைமன்னார் கடற்பரப்பில் கடத்தொழிலில் ஈடுபட்ட 17 இந்திய கடத்தொழிலாளர்களையும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத முறையில் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 17 இந்திய கடத்தொழிலாளர்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட குறித்த கடத்தொழிலாளர்களின் வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே மன்னார் மாவட்ட நீதிமன்ற நீதவான் அவர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.